எல்லாரும் இப்படிப்பட்ட பாதை வழியாக தான் கடந்து செல்வோம். வானம் பூட்டப்பட்டது போல, நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு பதில் வராதது போல நாட்கள் கடந்து போகலாம். ஆனால் ஆசாப்பை போல இந்த புலம்பலின் மத்தியில் உங்களுக்குள் ஒரு உணர்தல் வரணும். ஐயோ, நான் ஒரு தவறு செய்துட்டேன், என்னுடைய பலவீனத்தை நான் உணர்ந்து கொண்டுட்டேன், இதுவரைக்கும் என் பிரச்சனையை மிகப்படுத்தி கொண்டிருந்தேன், ஆனால் என் தேவன் யார் என்பதை நான் மறந்து விட்டேனே. என் தேவனுடைய வல்லமையை நான் பேச ஆரம்பிக்கணும். என் தேவனுடைய அற்புதங்களை குறித்து நான் தியானிக்க ஆரம்பிக்கணும். அற்புத செயல்களை குறித்து தியானிக்க ஆரம்பிக்கணும். அதனால தான் என் ஒவ்வொரு வாரமும் இங்கே சாட்சிகளை படிக்கிறோம். ஏன் சாட்சிகளை படிக்கிறோம்னா, அந்த சாட்சிகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். அவங்களுக்கு ஆண்டவர் செய்வார் என்றால் எனக்கு ஏன் செய்ய மாட்டாரு? அவங்களுக்கு ஆண்டவர் வேலையை கொடுத்து திருமணத்தை நடத்தி வீட்டை கட்டி வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார் என்றால் எனக்கும் தேவன் செய்யாமல் இருப்பாரோ? ஆகையால் என்னுடைய புலம்பல் மத்தியிலே அவரை நான் துதிக்க ஆரம்பிப்பேன், அவரை நான் போற்ற ஆரம்பிப்பேன். அதை நீங்கள் செய்ய 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 உங்கள் சூழ்நிலைகள் மாறும். நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக பார்த்து சொல்றேன், பலருடைய ராவு முடிகின்ற நேரம் வந்துவிட்டது. உங்களுடைய புலம்பல் முடியக்கூடிய நேரம் வந்துவிட்டது. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தர தேவன் வல்லவராய் இருக்கின்றார். உங்கள் புலம்பலுக்கு பதிலாக ஒரு நடனமாடும் நாட்களுக்குள் தேவன் உங்களை நடத்தி செல்வார். இருள் நிறைந்த நாட்கள் முடிந்து தேவனுடைய வெளிச்சம் உங்கள் வாழ்வில் இன்றைக்கு உதிக்க போகின்றது. நன்மையை தேவன் செய்ய இருக்கின்றார். உங்கள் காரியங்கள் கைகூடி வர செய்ய தேவன் வல்லவராய் இருக்கின்றார். நீங்கள் சும்மா பாருங்க, நீங்க சும்மா இருந்து பாருங்க. உங்கள் தேவன் உங்களுக்காக எழும்பி போராடி யுத்தத்தை வெற்றி உங்களுக்கு தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் மறக்கப்படவில்லை, நீங்கள் மறக்கப்படவில்லை. தேவன் உங்களை ஞாபகம் வைத்திருக்கின்றார். ஐயா, தேவன் நன்கு அறிந்திருக்கின்றார். உங்கள் பிரச்சனையும் உங்கள் சூழ்நிலையும் நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்பது அவர் நன்கு அறிந்திருக்கின்றார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அவர் இடைப்படுவார்.